பன்னீர் தோ பியாசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. வீட்டில் துவைச்ச தயிர், தனியா பவுடர், ஜீரா பவுடர், இந்த வறுத்த ஜீரா பவுடர்னால் நல்லது, உப்பு, இதை போட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதில் எண்ணெய், 2 லவங்கம், 2 ஏலக்காய், தேஜ்பத்தா போட்டுக்கலாம். இந்த பிரிஞ்சி இலைன்னு சொல்ல மாதிரி தான். பொடியாக நறுக்கின வெங்காயம், இதை போட்டு நல்லா வதக்கிடலாம். முதல்ல இஞ்சி பூண்டு விழுது, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்கும், ஹை ப்ரோட்டீன் லோ ஃபேட் பன்னீர். இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப நல்லது, உடம்புக்கு ப்ரோட்டீன் வேணும் இல்லையா. மஞ்சள் பொடி, சிவப்பு மிளகாய் பொடி, இதை போட்டுட்டு கொஞ்சம் தக்காளி அரைச்சி அந்த பியூரியை விட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இந்த கலர் மாறோன்னு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அது கொஞ்சம் அதோட இந்த தயிர் போட்டு அந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா கலரி இன்னும் ஒரு 1 மினிட் குக் பண்ணலாம். இதில் இந்த நறுக்கின பன்னீர், இந்த டைஸ்டு பன்னீர் இல்லையா, அதையும் போட்டுட்டு நல்லா கலரி விட்டுடலாம் 1 நிமிஷம். இதில் கொஞ்சம் கரம் மசாலா கடைசியில் போட்டுட்டு நல்லா கலரிட்டு கடைசியாக கொஞ்சம் இந்த காஞ்ச வெந்தய இலை, காசூரி மேத்தின்னு சொல்கிறா இல்லையா, அதுதான், அதை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதை போட்டுட்டு கலரி எடுத்துட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம பன்னீர் தோ பியாசா தயார். தேங்க்யூ.